நீங்க ஓலவல்ல 2C 4S எடுத்திருக்கிறீங்களா? ஆக குறைந்த கல்வி தகுதி கேட்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு. அதிகமான நபர்கள் இந்த வேலைக்காக காடர்கள் இருக்கிறது. 515 பேருக்கான காடர்கள் இந்த வேலைக்காக இருக்கிறது. எனவே நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதாவது தொல்லியல் திணைக்களத்தின் நாடு முழுவதும் உள்ள தொல்லியல் இடங்களில் தற்போது வெற்றிடமாக உள்ள ஆரம்ப நிலையின் தேர்ச்சியற்ற தொல்லியல் உதவியாளர் மற்றும் காவற்காரர் தரம் 3 பதவிக்காக திறந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது தொல்லியல் உதவியாளர் தரம் 3 191 காடர்களும், அதே மாதிரி காவற்காரர் தரம் 3 324 காடர்களும் இந்த வேலைக்காக காத்திருக்கிறது. இது நிரந்தர அடிப்படையிலான ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கிறது. இதன் சம்பள அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 61,880 ரூபாய் நீங்க சம்பளமாக எடுத்துக்கொள்ளலாம். கல்வி தகமைகள் ஏற்கனவே கூறியது மாதிரி நீங்க கல்வி தகமைகள், அதாவது சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை பாருங்க. கெசட் மூலமாக கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில் 2க்கு மேற்படாத அமர்வுகளில் குறைந்தபட்சம் 2 திறமைச்சித்து 2C, அதே மாதிரி 4S 6 பாடங்களில் மொத்தமாக சித்தி பெற்றிருத்தல் வேண்டுமென்று ஆக குறைந்த கல்வி தகமை கேட்குறாங்க. அதே மாதிரி மேலதிகமான சில விடயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளலாம். அதாவது இந்த தொழிலில் நீங்கள் பிரைவேட்டாகவோ வேறு நிறுவனங்களில் நீங்கள் பணிபுரிந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துறையிலே தொடர்புடைய தொழில்சார் தகைமைகள் பெற்றிருத்தல் விசேட தகைமையாக கருதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அனுபவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துறையில் தொடர்புடைய பெற்றுள்ள அனுபவம் விசேட தகைமையாக கவனத்தில் கொள்ளப்படும் என்று மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடற்தகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல அபேட்சகர்களும் இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்திலும் சேவையாற்றுவதற்கும் பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான உடல் மற்றும் உளத்தகுதிகளை கொண்டிருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தொடக்கம் 45 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் இந்த வேலைக்காக நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி நாளில் மேற்கூறிய அனைத்து தகைமைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏனைய சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனையும் நான் உங்களுக்காக தருகிறேன். கடந்த 5 வருடங்களிலும் மாகாணத்தினுள் நிரந்தர பதிவாளராக இருக்க வேண்டும். கிராம சேவையாளரின் சான்றிதழ் மூலம் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது GS கேரக்டர் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். பதவிக்கு ஆட்சேர்ப்பதற்கு தேவையான மேற்கூறிய தகமைகள் விண்ணப்பம் கோரும் அறிவித்தலின் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியில் அனைத்து வகையிலும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் ஆர்வம் காட்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தொல்லியல் திணைக்களத்தின் www.archaeology.gov.lk இது அவர்களுடைய ஒபிஷியல் இணையதளம். இதன் மூலமாகவும் நீங்க விண்ணப்ப படிவத்தையும் கெசட்ல மேலதிகமான விடயங்கள் என்ன கூறியிருக்கிறாங்க என்ற விடயத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த வெப்சைட் அட்ரஸை நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நீங்க அவங்களோட வெப்சைட்ல நேரடியாக வேகன்சிக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் இந்த வேலைக்காக கால் பண்ணப்பட்ட விடயம் உறுதிப்படுத்தப்படும். அதே மாதிரி 2026 6/5 திகதிக்கு பின் பிரவேசித்து மேலதிக தகவல்கள் மற்றும் மாதிரி விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுடன் சரியாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் 2026 7/6 அதாவது வருகின்ற மாதம் 7ஆம் மாதம் 6ஆம் திகதி இதற்கான க்ளோசிங் டேட்டாக இருக்கிறது. எனவே அதற்கு முன்னர் முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மேற்கூறிய தேவைப்பாடுகளுக்கு அமைவாக வல்லாத விண்ணப்ப படிவங்கள், முழுமையற்ற விண்ணப்ப படிவங்கள் மற்றும் முடிவுறுத்தல் திகதிக்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் எவ்வித அறிவித்தலுமின்றி நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி எந்த ஒரு விதத்திலும் அழுத்தத்தை பிரயோகித்தல் தகுதியீனமாக கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேர்முக தேர்வு குழுவின் தீர்மானமே இறுதி தீர்மானமாகும். விண்ணப்பங்களை அனுப்பும் கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில், அதாவது நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னால் இடது சைட் மேல் மூலையில எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க என்று சொல்லி அந்த பதவியை நீங்க குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விண்ணப்ப படிவங்கள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் தொல்லியல் பணிப்பாளர் நாயகம்
நாயகம், தொல்லியல் திணைக்களம், தபால் பெட்டி இலக்கம் 532, சேர் மார்க்கஸ் பெர்னாந்து மாவட்ட, கொழும்பு 7 என்ற அட்ரஸுக்கு நீங்க அனுப்பணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலையில உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் இதற்கான கெசட், அதே மாதிரி இதற்கான மேலதிக விடயங்கள் நாங்களும் வச்சிருக்கிறோம். என்னோட யூடியூப் சேனல் லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்லாட்டி மேல டைட்டில்ல கொடுத்திருப்போம். யூடியூப் சேனல்ல டைரக்டா போனீங்கன்னு சொன்னால் இந்த விரிவான வீடியோ, இந்த வேலைக்குரிய விரிவான வீடியோ இருக்கு. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே லிங்கை கொடுத்துருக்கிறோம். நீங்க உங்களுக்கு தேவையான அந்த கெசட்டையும் அதே மாதிரி விண்ணப்ப படிவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கூறப்பட்ட அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொள்ள வேண்டும். மேலதிக விடயங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வெப்சைட் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கிற அந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கெசட் தமிழ்லேயும் இருக்குது, சிங்களத்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்கிறது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் மும்மொழிகளிலும் இருக்கிறது. அதனையும் நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.